ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப் ஸ்கிரிப்டில் ட்ரிகர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸாக நம்ம கூகுள் ஆப் ஸ்கிரிப்டோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ கூகுள் ஆப் ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷனாக ஸோ கூகுள் ஆப் ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ட்ரிகர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பேசிக்காக நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் இப்போ நம்ம ஒரு இன்டெப்த்தாக போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஃபங்க்ஷனா என்னன்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிகர் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாக் மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ ஒன்றா நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வியூவில் போயிட்டு எடிட்டில் போயிட்டு கரண்ட் ப்ராஜெக்ட் ட்ரிகர் இல்லைனா ஆல் ட்ரிகர். ஸோ இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஓகேவா, நம்ம இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் ட்ரிகர் போய்க்கலாம். ஸோ கரண்ட் ப்ராஜெக்ட் ட்ரிகர் போனீங்கன்னா ஸோ கரண்ட் ப்ராஜெக்டோட ட்ரிகர்ஸ் தான் வரும். ஸோ ஆல் ப்ராஜெக்ட் ட்ரிகர் போனீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ட்ரிகர் இருக்கோ அது எல்லாமே வரும். ஸோ நம்ம கரண்ட் ப்ராஜெக்ட் ட்ரிகர் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆட் ட்ரிகர் வந்துருச்சு. இப்போ நான் ஆட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுதான் இந்த ட்ரிகரோட பேஜ். ஸோ இங்கே இந்த உங்களோட ஃபங்க்ஷன்ஸு. ஓகேவா, இங்கே எனக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது, அதனால் இப்படி இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இங்கே ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் 3ன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த லிஸ்ட்டு இங்கே காட்டும். ஸோ எந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்கும். என்கிட்ட இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ மை ஃபங்க்ஷன் இதில் எந்த ஹெட்டு உங்களுக்கு ரன் ஆகணும்னு சொல்லி கேட்குது. இங்கே வேறு எதுவுமே இல்லை, நான் ஹெட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே செலக்ட் ஈவென்ட் சோர்ஸ். ஸோ எங்கிருந்து, ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து ரன் ஆகணுமா இல்லை டைம் ட்ரீவனா இல்லை கேலண்டர்லேருந்து. எனக்கு ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து ரன் ஆகணும் அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் நான் ஏதாவது செட் பண்ணியிருந்தா அங்கேருந்து போகும். ஸோ கேலண்டர்னால் இந்த டேட் அண்ட் டைமில் நான் என்னோட கேலண்டரை ஃபெச் பண்ணி ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ டைம் ட்ரிவன் அப்படின்னா, ஸோ இங்கே நான் டைம் ட்ரிவன் கிளிக் பண்ணுறேன். ஸோ டைம் ட்ரிவன் கிளிக் பண்ணதுமே இங்கே நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு இந்த கீழே ஆப்ஷன்ஸ் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட்டில் எப்போ இதாகணும். ஸோ ஒரு நிமிஷம், இங்கே பார்த்தீங்கன்னா ஈவென்ட் டைப் கேட்கும். ஸோ உங்கள் எப்போவுமே நான் எவ்ரி டைம் நான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு அந்த ஆப் அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகணுமா, இல்லை ஏதாவது எடிட் பண்ணனா எனக்கு ரன் ஆகணுமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனா ஏதாவது ரன் ஆகணுமா. இப்போ எடிட்டுக்கும் சேஞ்சஸ்க்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ஏதாவது நான் புதுசாக ஆட் பண்ணாலோ டெலீட் பண்ணாலோ இது ஆட் பண்ணுறேன் இல்லை எடிஷன் பண்ணுறேன் அப்படின்னா இது எடிட்டில் வரும். ஸோ சேஞ்ச் அப்படின்னா இப்போ ஒரு காலம் இருக்குது, அதை நான் டெலீட் பண்ணிட்டேன், இல்லை ஒரு புதுசாக ஒரு காலம் இது பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு ஆன் சேஞ்சு. ஓகேவா, ஏதாவது ஒரு ஃபீல்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இல்லைனா ஒரு ஃபார்ம், இப்போ ஃபார்ம் இருக்குது அப்படின்னா இந்த ஷீட்டோட ஒரு ஃபார்ம் கனெக்ட் ஆகிருக்கு கூகுள் ஃபார்ம் அப்படின்னா அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணதும் அதோட டேட்டா இங்கே என்ட்ரி ஆகிற மாதிரி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் இங்கே அந்த டேட்டா வந்ததுமே அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. எனக்கு இது ஸ்ப்ரெட்ஷீட்டோடது. இப்போ டைம் ட்ரிவன் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும், 3 ஆப்ஷன் வரும். ஓகேவா, ஸோ டைம் ட்ரிவனில் என்னென்னா 2 ஆப்ஷன் வரும். ஸோ டைம் ட்ரிவனில் என்னென்னா ஹவரா ஸ்பெசிஃபிக் டேட் அண்ட் டைமில் ரன் ஆகணுமா, இல்லை மினிட் டைமர் எவரி மினிட், இல்லை 5 மினிட்ஸ் ஒன்ஸு, 10 மினிட்ஸ் ஒன்ஸு, 60 மினிட்ஸ் வரையும் ஒன்ஸு அந்த மாதிரி ரன் ஆகணுமா, இல்லை ஹவர்லி ரன் ஆகணுமா, இல்லை டே டைம். ஸோ டே டைமர் அப்படின்னா என்ன டேயில் ரன் ஆகணும். ஸோ வெனஸ்டே இந்த மாதிரி. ஸோ வீக்லி ஒன்ஸ், வீக்லி எந்த அன்னைக்கு. ஸோ மந்த் டைமர், ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது எவரி ஹவர். இப்போ ஹவர் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால எவரி ஹவரா 2 ஹவரா 3 ஹவரா அப் டு 12 ஹவர்ஸ் வரைக்கும் அது கேட்குது. இதே நான் ஹவரை நான் டே டைமர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணனா மிட் நைட்டு 1 AM இல்லையா, இல்லை இந்த டைமிங் நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் டைமிங்கில் நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் போய் வீக்கு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எவரி மண்டேவா, எவரி டியூஸ்டேவா, வெனஸ்டேவா அப் டு 7 டேஸ் காட்டும். ஸோ அதே மாதிரி அந்த மண்டே டியூஸ்டேல என்னைக்கு எந்த டைம் ஸ்பெசிஃபிக் டைமில் ரன் ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வீக் டைமர் பதிலாக மந்த் டைமர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்தா டே ஆஃப் த மந்த். ஸோ ஃபஸ்ட்டு டே ஆஃப் த மந்த்தா அது மாதிரி 30th டே வரைக்கும் நீங்கள் 31st வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில மந்தில் 31 இருக்கும், ஒரு சில மந்தில் 28 இருக்கும், அதனால் 31 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே அதே மாதிரி டைமு. ஸோ எந்த இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு உண்டான டைமிங் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அந்த டைம் ஜோனே கூட நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ எந்த ஜோன் அப்படின்னு சொல்லி அதை கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ட்ரிகர். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிகர் வந்து இப்போ நீங்கள் ஒருவேளை இதை வந்து நீங்கள் நிறையா பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ட்ரிகர் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பாருங்கள், நான் ட்ரிகர் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ காட்டுறேன். மை ஃபங்க்ஷன் தான் எல்லாமே அதுதான். ஸோ டைம் ட்ரிவன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், டைம் ட்ரிவன் கொடுத்துட்டு ஹவர்லி டைமிங் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எவரி 2 hour அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ என்னோட ட்ரிகர் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரிகரோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் ட்ரிகர்ஸ் வந்து நிறையா பேர் வச்சுருந்தாங்கன்னா இங்கே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஓன் பை மீ ஆர் ஓன் பை சம்மோன் எல்ஸ் அவங்க பேர் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வரும். ஓகேவா? இங்கே நீங்கள் கிட்ட கொண்டு போனீங்கனால யார் இந்த ப்ராஜெக்டோட ஓனரோ, யார் இந்த ட்ரிகரை க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் எடிட் ஆப்ஷன் போயிட்டு இதை நீங்கள் திரும்ப ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ட்ரிகர் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த இமீடியட்லி உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணுமா, இல்லை ஹவர்லி நோட்டிஃபை பண்ணணுமா, டெய்லி நோட்டிஃபை பண்ணுமா, வீக்லி நோட்டிஃபை பண்ணணுமா. ஸோ இது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நீங்கள் ஒருவேளை எனக்கு இந்த ட்ரிகர் வேணாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இங்கே போய்ட்டு டெலிட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ இவ்வளோதான் ட்ரிகர் ஃபங்க்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ட்ரிகர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ணுறது, எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறது, டைமாக அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வந்து இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியே லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அதே மாதிரி இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து கூகுள் ஆப் ஸ்கிரிப்டோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோலேயும் வந்து நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரோக்ராமிங் தெரியல அப்படின்னா கூட என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் வச்சு ஒரு கான்செப்டை வச்சு நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. What?